பொதுவா நாம தமிழ் படங்களை பேசுறதே கிடையாது. ஆனா அதோ முகம்னு இப்ப ஏதோ ஒரு படம் வந்திருக்காம, நல்லா இருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு, இப்படி எல்லாமா ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் வெளியில பேசிக்கிறாங்க. சரி நாமளும் சரி அந்த படத்தை எடுத்து பார்க்கலாமேன்னு இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். படம் அவங்க எல்லாம் சொன்ன ரேஞ்சுக்கு புகழ்ந்த ரேஞ்சுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் படம் பாருங்க. படம் பார்த்து முடிக்கும் போது நல்லா இருந்தா புகழ்வோம், நல்லா இல்லைன்னா கழுவி ஊத்துவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மேனேஜரை காட்டுறாங்க. பக்கத்துல ஒய்ஃப் படுத்து கிடக்குறா. ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லா பைபிள்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்புறம் அலாரம் வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். அலாரம் அடிக்குது, அந்த பொண்ணு எந்திரிக்குது, டெய்லி வேலையை பார்க்கணும்னு கிச்சன் பக்கம் போகுது. கிச்சன் பக்கம் கொண்டாட்டி போனதும் மேனேஜர் அழகா எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறார். அதுல ஒரு பிட்டு பேப்பர்ல புக் ஷெல்ஃப் போய் பார்க்கவும் போட்டிருக்கு. இவன் ரெக்கார்ட் பண்றா. என்னடா இது சர்ப்ரைஸாடா, என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த துண்டு சீட்ல என்ன எழுதி இருக்கோ அங்கெல்லாம் இவ போய் பாப்பா. வேற ஒரு துண்டு சீட் இருக்கும், வேற இடத்துல போய் செக் பண்ணு. கடைசியா ஒரு பீரோல போய் நிக்கும். பீரோல திறக்க போறேன், உள்ள இதே மாதிரி ஒரு பேப்பர் இருக்க போது அடி வாங்க போற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த கதவை திறப்பாங்க. கதவை திறந்து பார்த்தா உள்ள கிஃப்ட் இருக்கும். ஆனா இவன் மூஞ்சி பெப்பரப்பாங்கறாப்ல இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவன் வச்ச கிஃப்ட தூக்கிட்டு இவனுக்காக இவன் ரெடி பண்ணியிருந்த கிஃப்ட உள்ள வச்சிருக்கா. சோ சர்ப்ரைஸ்னு பார்த்தா அவனுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ். அவன் பீரோல வச்சிருந்த கிஃப்ட ஏற்கனவே எடுத்து பாத்துருக்கா, அது பின்னாடி வச்சிருக்கா. அதை அப்புறம் எடுத்து காட்டுறா. எப்படி இதெல்லாம் கேட்டா நைட்டு 3 மணி வரைக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் படுத்தானா. 5 மணிக்கு எந்திரிச்சானா. ஆனா கரெக்டா 4 மணிக்கு அவளுக்கு பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சவ தண்ணி குடிக்க இந்த பக்கத்துல வரும்போது அந்த பிட் நோட்டீஸ பாத்துறா. அப்படியே 4 மணிக்கே எல்லாத்தையும் செக் பண்ணி மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர்னு அவளும் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறா. ஆனா ஒவ்வொரு முறையும் சர்ப்ரைஸ் பண்ற விஷயத்துல இவன் கொஞ்சம் சொதப்பிடான் போல. இப்ப கூட பாருங்களேன், இவன் வேலை பார்க்கற இடத்துக்கே வந்து லாஸ்ட் டைம் அவ பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணாலும் அதை இவனால மறக்கவே முடியலையா. அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத நினைவு கொடுக்கணும்னு இவனுக்கு ஆசை. ஒரு டீ எஸ்டேட்ல தான் மேனேஜரா வேலை பார்க்கறான். இப்ப கூட பாருங்க அந்த எஸ்டேட்டுக்கு தான் இன்னைக்கு கல்யாண நாள் இவனுக்கு. ஆனாலும் வேலைதான் முக்கியம்னு வேலைக்கு கிளம்பிடுறாரு. அங்க போய் உட்காந்தா முதலாளி கிட்ட இருந்து காலு. ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு வர்ற, ஏன்டா அவளை கஷ்டப்பட்டு உழைக்கிற, போய் பொண்டாட்டிய கவனிடான்னு ரொம்ப அருமையா முதலாளி பேசுறாப்ல. இந்த மாதிரி முதலாளி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? முதலாளி பிளஸ் ஃப்ரெண்டும் கூட போல தெரியுது. நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு எஸ்டேட் இருக்கு போல. அந்த எஸ்டேட் முதலாளி இவனை பார்க்கணும்னு அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்கிறாப்ல. அதையும் நம்ம முதலாளி கிட்டயே சொல்றேன். பரவாயில்ல, என்ன ஏதுன்னு போய் கேட்டா தானே தெரியும். தாராளமா போய் பேசிட்டு வா, மேட்டரை தெரிஞ்சுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செய்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலாளி காலை கட் பண்றாப்ல. இவன் வேலையில மும்மரமா இருப்பான். அப்ப அங்க அசிஸ்டன்ட் யாரோ ஒரு பையன் வேலை பார்ப்பான் போல. அவன் ஏதோ ஒரு வேலை சம்பந்தமா உள்ள வர, டே ஒரு நிமிஷம் இல்ல, ஆமா நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறல்ல, நம்ம கணக்கு பிள்ளை கூட உன்னை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு, எத்தனை வருஷமாடா லவ் பண்றேன்னு கேட்டா 5 வருஷமா லவ் பண்றானா. அப்ப ஏதாவது வித்தியாசமா சர்ப்ரைஸ் பண்ணிருப்பிய உன் பொண்டாட்டிய இல்ல உன் லவ்வர அப்படின்னு கேட்க, ஆமா சார் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன் சாருங்கிறா. ஏதாவது யூனிக்கா வித்தியாசமா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க, நான் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறேன், ஆனா யூனிக்கா வித்தியாசமானா அப்படின்னு யோசிச்சு, சார் ஞாபகம் வந்துச்சு சார், ஏதோ ஒரு ஆப் இருக்குதா, அவளுக்கே தெரியாம தான் காதலுடைய மொபைல் போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டானா. அது வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி செயல்படும். இன்ஸ்டால் பண்ண இவன் பிரவுசரை வச்சு எங்க இருந்து வேணாலும் அவளோட மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியும், மொபைல்ல இருக்கிற கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். அவளுக்கே தெரியாம அவளோட கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு ஆல்பம் போட்டு அவளோட பிறந்த நாளைக்கு இவன் கிஃப்டா அந்த ஆல்பத்தை கொடுத்திருக்கான். ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா. ஐடியா நல்லா இருக்கேன்னு இவனும் ரொம்ப ஆர்வமா வீட்டுக்கு வரான். பொண்டாட்டி தூங்குற வரைக்கும் காத்து கிடக்குறான். பொண்டாட்டி தூங்குன பிறகு அவளோட மொபைல் எடுத்து அந்த ஆப்பை கஷ்டப்பட்டு இன்ஸ்டாலும் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல டி எஸ்டேட் வேலைக்கு வந்துடுறாரு. வேலைக்கு வந்து பிரவுசரை ஓபன் பண்ணி அவளோட ஐபியை ஆக்சஸ் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே கேமராவோட ஆக்சஸ் கிடைக்குது. அதே மாதிரி கேமராவோட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ அதை மாத்த கூட முடியும். இங்க உட்கார்ந்துகிட்டு கேமரா வியூ மாத்தி பொண்டாட்டியோட கியூட் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு டீ இலைகளை சாம்பிள் பார்க்கணுமா, தேயிலைகளை, அதை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. அந்த இலை எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு, சாப்பிட்டு பாக்குறாரு. ஏதோ பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வராப்ல. மறுபடியும் வந்து பார்த்தா கேமரா ஆக்சஸ் இன்னும் அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. தன் மனைவி யாரு கூடயோ மூஞ்சி தெரியல, ஆனா யாரு கூடயோ பேசிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. அதே சமயம் போன் கால். யாரு? அந்த காம்படிட்டர் இருக்கிறாருல, அவரோட மேனேஜர் பேசுறாப்ல. என்ன ஒண்ணு அடிக்கடி பிடிக்கணும்னு பாக்குறேன், பிடிக்கவே முடியல, என் பாஸ் பேசணுமா, ஏதோ கொடுக்குறேன்னு டப்புன்னு கொடுத்துறேன். அந்த முதலாளி போனை போட்டு, என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற செய்யற, ஒரு நாள் வந்து பாருன்ற, ரொம்ப பிஹேவ் பண்ற, இன்னைக்கு ஈவினிங் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட, இவன் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் ஈவினிங்கும் போய் அந்த முதலாளி முன்னாடி உட்கார்றாப்ல. பக்கத்து தோட்ட முதலாளி இவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்னோட முதலாளி அவனுக்கு அசாம் பக்கம் 3000 ஏக்கருக்கு தேயிலை தோட்டம் எல்லாம் இருக்குதா. இங்க இருக்கிற இந்த 40-50 ஏக்கர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இங்க உட்காந்து நீ என்னதான் மாங்குன்னு உழைச்சாலும் லாபத்தை 2 மடங்கு பண்ணாலும் அவனுக்கு அது பெருசா தெரியாது. ஆனா என்ன எடுத்துக்கோ, பக்கத்துல எனக்கு 400 ஏக்கருக்கு தோட்டம் இருக்குது. ஆனா இது மட்டும்தான் எனக்கு ப்ராப்பர்ட்டி. இங்க நீ உழைச்சிய லாபத்தை
நல்லா கூட்டினேன்னா உன்ன நானு பயங்கரமான ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு போவேன். அவங்கிட்ட இருந்தேன்னா நீ ஒண்ணு உருப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் முதலாளியும் என்னையும் பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட அப்பாவும் என் முதலாளியுடைய அப்பாவும் இதுக்கு முன்னாடி டெக் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. ஒன்னா தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்க. அப்பா படுத்த படுக்க ஆயிட்டார். கிட்டத்தட்ட அனாதையா கிடந்தேன் நானு. ஆனா என் முதலாளியுடைய அப்பா தான் அந்த நிலைமையில என்னை கைவிடாம எங்க அப்பாவையும் எங்க பழைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அங்க வச்சு ஒரு நர்ஸ வச்சு நல்லபடியா கடைசி காலத்துல எங்க அப்பாவை பாத்துக்கிட்டாரு. எங்க அப்பா இறந்த பிறகு முழுக்க அனாதை ஆயிட்டேன். ஆனா அவரோட பிள்ளைய வளர்த்தாப்புல என்ன வளர்த்தாரு. எனக்காக வீடு வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுத்தாரு. அவங்களுக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது, நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு அடிச்சு சொல்றேன். இதையெல்லாம் கேட்டா அந்த முதலாளியோ, எப்ப அதெல்லாம் நான் தெரியாத நான் சொன்னேன், எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன், என்னதான் இருந்தாலும் உன்னோட வளர்ச்சி முக்கியம் இல்லையா அப்படி இப்படிங்கிறாப்ல. இல்ல சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆளை விடுங்க நான் கிளம்புறேன்னு கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போறேன்னு நிப்பாட்டி, இங்க பாரு நானே உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கும் போதே எடுத்துக்கோ, இல்ல நாளை பண்ண என்கிட்ட ஐயா சாமி வேலை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிற நிலைமை வரும், பாத்துக்கோன்னு மிரட்டி அனுப்புறாப்ல. ஆனாலும் நம்ம பையன் கண்டுக்காம கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். தன் மனைவிக்கே தெரியாம அவங்களோட கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே இவன் கேமராவை ஹேக் பண்ணி ரெடி பண்றான்ல, அதை வச்சு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்ததும் லேப்டாப்ப மூடிடுறான். அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணி இருக்குங்க. வழக்கம் போல டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வரார். வந்ததும் முதல் வேலையா ஒய்ஃபோட போனோட ஐபி அட்ரஸ் தான் போடுவார். போட்டு ஆன் பண்ணா இந்த தடவை வழக்கத்துக்கு மாறா சிகரெட்டோட புகை வர்றாப்ல. ஒரு செகண்ட் அவனுக்கு தோணுச்சு, சிகரெட் அடிச்சுட்டு யாரு நம்ம வீட்டுக்குள்ள இருப்பா அப்படின்னு அவனுக்கு ஷாக்கு. மறுபடியும் புகை அதிகமாகுது. உடனே இவனும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ ஏதோ கொடுத்துட்டு யாரு கூடயே பேசிட்டு இருக்கிறா. நேத்து யாரு கூடயே பேசுறாப்ல நம்ம காட்டினாங்க இல்ல, இன்னைக்கு அதே மாதிரிதான் பேசுறான். இவனுக்கு ஒன்னும் புரியல. சும்மா ஒரு மெசேஜ் போடுறான் முன்னாடிக்கு, நைட்டுக்கு எதுவும் ஸ்பெஷலா பண்ணாத, ரசமும் சோறும் போதும் அப்படின்னு ஒரு மெசேஜ போட்டு விடுறான். அதை படிச்சுட்டு அவ கண்டுக்காம மொபைல வச்சிடறான். ரிப்ளை கூட ஓகேன்னு பண்ணல. இவனுக்கு சந்தேகமாகுது. அடுத்த சில மணி நேரம் விடாத அந்த கேமராவே தான் பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்பப்போ ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரான்னு மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்கிறான். இப்பதான் ஓகேன்னு அவ மெசேஜ் போடுறான். ஆனா அப்பயே பாத்துட்டா. ஆனா ஓகே போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. சொன்னபடி நைட்டு ரச சாதம் ரெடி, மதிய வச்சது. 2 பேரும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு அவளை விசாரிப்பா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். எஸ்டேட்ல ஏதோ ப்ராப்ளம்ங்கிறா. அப்புறம் உனக்கு எப்படி இன்னைக்கு நாள் போச்சு அப்படின்னு கேட்டா, 11 மணி வரைக்கும் வேலை, அதன் பிறகு தூங்கிட்டேன், அந்த டைம்ல தான் நீ மெசேஜ் பண்ணிருக்கிற, நான் கவனிக்கல, அப்புறம் தூங்கி எந்திரிச்ச பிறகுதான் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணேன்னு போய் சொல்றா அவ. ஏன்னா மெசேஜ் வரும்போது அவன் முழிச்சுதான் இருந்தா. இவங்கிட்ட ப்ரூஃபே இருக்குது. சந்தேகம் வந்த பிறகு அவனால நிம்மதியா ராத்திரி தூங்க முடியல. எஸ்டேட்டுக்கு வந்ததும் படு வேகமா ஓடியாந்து முதல் வேலையா கேமராவை தாங்க ஓபன் பண்ணி விடுறா. ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்ணு அந்த பக்கம் போயிட்டே தான் இருக்குது. யாருக்கோ கால் பண்றதுக்காக ஹெட்போன் எல்லாம் எடுத்து மாற்றா. யாருக்கோ கால் பண்ணி மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறா. ஆடியோ கூட ட்ராக் பண்ண முடியும். ஆனா அந்த பர்மிஷனை இவன் எனேபிள் பண்ணாம விட்டுட்டான் போல. சோ அவ என்ன பேசுறாங்கறத இவனால கண்டுபிடிக்க முடியல. ஆபீஸ் ரூமோட கதவை சாத்திட்டு மானிட்டரையே முறைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். கேமரா அசையாம அப்படியே இருக்க உடனே ஒய்ஃபுக்கு காலை போட்டா அவ லைட்டா பதறா. மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. யாரோ ஒரு ஆளை பார்த்து நீ அமைதியா இரு பேசாதன்னு சொல்லி போனை அட்டன் பண்ற. ஏதோ கபோர்டுல ஆபீஸோட இன்வாய்ஸ் ஒண்ணு இருக்குது, அது இருக்கான்னு மட்டும் பாருங்கிறாப்ல. சும்மா ஏதோ சொல்லி விடுறா. கேமராவை எங்கிட்டாவது எடுத்துட்டு போவா, ஏதாவது கிளிக் ஆகுன்னு பார்த்தா கேமராவை வச்சுட்டு போறா. அப்புறம் போனை பார்த்து செக் பண்ணிட்டேன், இன்வாய்ஸ் எதுவும் இல்லைங்கிறாவ. இல்லையா, சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அவளோ யாரையோ பார்த்து தயவு செய்து கிளம்புங்கிறாப்ல ஏதோ ரியாக்ட் பண்றா. யாரு கூடயே பேசுறாங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஆனா கேமராவை மாத்தி மாத்தி எப்படி ஃப்ரண்ட் பேக்னு மாத்தினாலும் எதுக்கு இருக்கிற ஆளோட உருவமோ முகமோ இன்னும் மாட்டல. இப்ப மாட்டிடுச்சுங்க. ப்ளூ கலர்ல ஜீன்ஸ் போட்ட ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில போறான். அப்பாடா அப்படின்னு இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்குது. அப்புறம் பார்த்தா மொபைல் கடைக்கு போய் புதுசா ஒரு மொபைல வாங்குறான். அப்புறம் அவளோட போனையும் புது போனையும் எடுத்து ஏதோ பண்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2 இடத்துல மொபைல் போனையே சிசிடிவி மாதிரி ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டான். அவளோட போனை இவன் வேவ் பாக்குறானா, அதோட மட்டும் இல்லாம புதுசா 2 போனையும் வேவ் பாக்குறான். மொத்தம் 3 போனை வேவ் பாக்குறான். இவன் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண சில ஆப்புகள் மூலமா அவ யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்றாளோ அதையெல்லாம் இவனால படிக்க முடியுது. இவன ஒருத்தன் என்ன பண்றேன்னு கேக்குறான். சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேங்கிற அவ. நான் வரட்டுமான்னு கேக்குறான். இவ வாங்குறா. என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்கிறேன்னு அவன் கேக்குறான். இவ ப்ளூ கலர்ல ஃப்ராக் போட்டு இருக்கிறதா சொல்றா. சரி போட்டோ அனுப்புங்கிறான். இவளும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறா. இந்த பக்கம் இவனால அதெல்லாம் தாங்கிக்க முடியல. போட்டோ பார்த்துட்டு செமையா இருக்கு, நான் உடனே கிளம்பி பார்க்க வர்றேன் அப்படின்ட்டு கிளம்புறா. இவளும் வான்னு ஊன்னு மெசேஜ் போட்டிருக்கா. அப்புறம் அந்த சாட்டையே அவ டெலிட் பண்ணி விட்டுறா. அடுத்து போன் கால் வருது, அதோட வாய்ஸை இவனால ட்ராக் பண்ண முடியும். இன்னைக்கு என்னால வர முடியாது, வேற ஒரு வேலை இருக்குங்கிற அவன். அப்புறம் இல்ல நான் சும்மா சொன்னேன், வெளியில தான் நிக்கிறேன், வந்து கதவை தரங்கிற அவன். சும்மா பிராங்க் பண்ணாரா. பாட்டு பாடிட்டே உள்ள வராரு. ப்ளூ கலர் ஜீனு போட்டு வர்றது அப்ப இவனா தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இவன் புதுசா செட் பண்ணி வச்சிருந்த அந்த கேமரா மூலமா அந்த புது மொபைல்ஸ் மூலமா எல்லாத்தையுமே இவனால பார்க்க முடியுது. வந்த பயபுள்ள உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குங்கிற. போது நிறுத்தி ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, நீ சங்கடப்படுற இந்த அழகை பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு விசாரிச்சுட்டு
டைனிங் டேபிள்ல உட்காந்து ஹாயா சாப்பிடுறான். சரியோ தப்போ செயல்ல இறங்கணுங்கிற அவன் சும்மா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்ப எக்ஸிக்யூட் பண்றது? அதான் நானே இருக்கேன்ல, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு, களத்துல இறங்க நான் பாத்துக்கிறேங்கிறான். என்ன பிளானு, எதை பத்தி பேசுறான்னு தெரியல. அவளோ நான் முடிவு பண்ணிட்டேங்கிறா. என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டா நாளைக்கு சொல்றேங்கிறா. இவன் பேரு சூர்யா போல. இல்ல சூர்யா, நான் நாளைக்கு தான் சொல்லுவேன், இப்ப நீ கிளம்பு அப்படிங்கிறா. அவன் என்ன கேட்டாலும் நாளைக்கு தான் அடிச்சு நிக்கிறா. சரி கிளம்புறேன், நாளைக்கு உன்னோட பாசிட்டிவான அந்த பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புற. பாய் செல்லம்னு பாய் சொல்லிட்டு போறான். நம்ம பயலுக்கு இந்த பக்கம் தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. ஸ்கூல்ல இருந்து இந்த பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை. ஸ்கூல்ல இருந்தே அப்ப எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் அவளை பத்தி இவனுக்கு தெரியாத சில பக்கங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸ்கூல்ல மித்த எந்த பசங்க கூடயும் பேசாத அந்த பொண்ணு நம்ம பைய கூட மட்டும்தான் பேசுவா, பழகுவா, ஸ்பெஷல் காசு எல்லாம் எடுப்பாளா, கொண்டு வர லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணுவாளா. பேசாம ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு சொல்ல இவனும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான். அப்பயே அவ நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நீ இப்படி திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, ஒழுங்கா படிப்புல கவனத்தை செலுத்துன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அதன் பிறகு பேசவே இல்லை போல. அடுத்து காலேஜ், யூஜி, பிஜி, இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. அப்புறம் எங்கேயோ வச்சுதான் பல வருஷத்துக்கு பிறகு லீனாவை மறுபடியும் இவன் சந்திக்கிறான். நம்ம பையன் நான் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி அவளை நான் மறுபடியும் பார்த்தேன், ஊட்டியில வச்சு பார்த்தேன்னு போன்ல பேசிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் அவங்க பாத்துக்கிட்ட காட்சியை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஸ்கூல்ல அப்ப வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறா. ஊட்டியில தனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவதானா. அவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ஊட்டிலையும் இவன் தான் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க போல தெரியுது. சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்ல அடுத்த லெவல் முன்னேற்றம் இருக்குதான்னு கேட்டா இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு இருக்கேன். ஆனா எதிர்காலத்தை பத்தி சொல்ல முடியாதுன்றான். ஆனா உன் குரல்லையே காதல் தெரியுதுன்னு ஃப்ரெண்டு ஏத்தி விடுறாப்ல. ஸ்கூல்ல நோ சொன்னாங்கிறதுனால இப்ப ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுறாத, மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண, பயப்படாத நான் இருக்கிறோம்னு மறுபடியும் ஏத்தி விடுறானுங்க. மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாப்ல. எப்படியோ யாரையா ஒருத்தனை கல்யாணம் பண்ண தானே போற, அதையே என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறேன். உடனே அவளோ எனக்கு எல்லாமே என்னோட பெரியப்பா தான், அவருக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட பேச அவரு ஒத்துக்கிறார். காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வீடு வந்து சேர்றான். ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா போல தெரியுது. இன்னைக்கு வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த இடத்துல நாம 3 மணிக்கு சந்திக்கலாம்னு மெசேஜ் போட்டுருக்கான். அதுதான் இவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது போல தெரியுது. அவனும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிருக்கான். மதியம் 2:30, 3 ஆறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. சொன்னபடியே அந்த ஒரு பையில பாக்குறதுக்காக இவன் தயாராகி கிளம்புறா. வீட்டை சாத்திட்டு கிளம்புறா. மெயின் ரோட்ல ஒரு ஆட்டோ வந்து நின்னதும் ஆட்டோல ஏறிக்கிறா. எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஆட்டோ நிக்குது. என்ன முடிவு பண்ணிருக்கிறேன்னு வந்ததும் அந்த பையன் கேட்கறான். ரிஸ்க் எடுக்காம எதையும் சாதிக்க முடியாதான், நாம ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், உன்னை இழந்தாதான் ஒண்ணு கிடைக்குங்கிறாப்ல. ஒரு கொலை பண்ண போறோம்னு யோசிக்காத, அப்படியெல்லாம் நினைச்சா பண்ணவே முடியாதுன்னு சொல்ல இந்த பக்கம் இவன் ஆடி போறான். இது கொலையா அப்படின்னு நான் நினைச்சா உன் புருஷனை இப்பயே கொன்னுட முடியும், ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு கொலையா அதை என்னால பண்ண முடியாது, அதை மறக்கிறது கஷ்டமா போயிடும், அதனாலதான் ஒன்ன பண்ண சொல்றேங்கிறா. நான் முடிவு பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்ற. நானே என் புருஷன் மாட்டின கொலை பண்ண போறேங்கிறா. உடனே அந்த பையன் ரொம்ப குஷி ஆயிட்டான். அப்படித்தான் இருக்கணும் பாராட்டுறேன். இந்த ஆணு ஒரு பட்டலத்தை கொடுக்குறா. இதை கலந்து கொடுத்துரு, நைட்டு சாப்பிட்டா காலையில பணமா கிடப்பேன் அப்படின்னு கொடுக்குறா. ஒரு கால் இதுலயும் அவன் சாகலன்னா இந்த துப்பாக்கி இதை வச்சு முடிச்சிரு அப்படின்னு துப்பாக்கியும் கொடுக்குறா. புருஷனுக்கு எப்படி இருக்கும், ஆனா சுடும்போது சுத்தி யாருமே இல்லாத ஒரு சமயத்துல சுடணும் என்ன அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன் வீட்டை சுத்தி தான் வேற எந்த வீடுமே இல்ல, அதனால நீ சுட்டாலுமே ஒன்னும் பெருசா யாருக்கும் கேட்காது, தாராளமா நீ சுட்டுக் கொள்ளலாம்னு அட்வைஸ் வேற. இவனுக்கு அழுகையும் வருது, இன்னொரு பக்கம் கோவமும் வருது. நைட்டும் ஆயிடுச்சு. வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே இவ எந்திரிக்கிறா. பெட்ல இருந்து பெருசா மூமெண்ட்டை காட்டிக்காம மெதுவா போய் கதவை திறக்கிறா. அவனை உள்ள கூட்டு வந்துட்டு தாழ்பா போடுறா. துப்பாக்கி எடு அப்படின்னு சொன்னதும் துப்பாக்கிய கையிலேயே வச்சிருக்கிறா. எடுத்து இவங்கிட்ட கொடுத்தா ஏன் என்கிட்ட கொடுக்குற, நீயே சுடுங்கிற. அவன் அதான் நீயே வந்துட்டு இல்ல, நீயே முடிச்சிரு அப்படின்னு துப்பாக்கிய கொடுக்குறா. அதே சமயம் நம்ம பையா பிறந்து கொடுக்குறான். சரி கொண்டான்னு புடிங்கி அவனே இப்போ கொலை பண்ண போறான் போல தெரியுது. ஒரு தலைவாணி எடுக்கிறான், மூஞ்சிக்கு மேல வச்சு ஒரு சுடு. அப்புறம் பார்த்தா எல்லாம் கனவுங்க. பேயடிச்சாப்ல எந்திரிக்கிறா. பக்கத்துல பொண்டாட்டி ஹாயா படுத்து கிடக்குறா. ஃப்ரெண்டுக்கு போன போட்டு மச்சான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு கேக்குறா. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேங்கிறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு அதிர்ந்து போறாப்ல. திடீர்னு கேட்டா என்னடா பண்றது அப்படின்னு அவர் முழிக்கிறார். காலையில எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். காலையில வெள்ளனை கிளம்புனதும் என்ன வெள்ளனை கிளம்புற, சாப்பாடு இப்ப ரெடி பண்ணலன்னு சொல்ல சேலத்துல என் ஃப்ரெண்ட் அகத்தியன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஆக்சிடென்டா பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வராப்ல. மார்க்கெட் பக்கம் போய் பைனாகுலர் வாங்குறான். அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட காசை விட அதிகமா கொடுக்குறான். துப்பாக்கி தோட்டாவெல்லாம் ஃப்ரெண்டு கொடுக்குறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்குடா உனக்கு, நல்ல பையனாச்சடா நீ அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னாலும் கேட்காம வாங்கிக்கிறாரு துப்பாக்கியும் தோட்டாவையும். என்னடா இவ்வளவு வேகமா கிளம்புற, என்னடா விஷயம் சொல்லிட்டு போடா அப்படின்னு ஃப்ரெண்டு கத்துவாரு. அதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. வீட்டை போட்டுட்டு வெளியில வர்றா. ஒரு ஆட்டோ வரும், ஆட்டோல ஏறிக்கிறா. பேக்ரவுண்ட் மியூசிக்ல நம்ம பருத்தி வீரன் படத்துல பொணந்தின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த கேரக்டர் ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அதுவும் ஒரே லைன் தான், வாரேண்டி எம் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு 20 வரைக்கும் மேல கத்திருப்பான். வாரேண்டி எம் பொண்டாட்டி, வாரேண்டி எம் பொண்டாட்டின்னு பொணந்தண்ணி குரல்ல நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல இறங்கி நடந்து போறா. பின்னாடியே நம்ம பய ஃபாலோ பண்ணி போறா. காட்டுப்பகுதிக்குள்ள போறா. பின்னாடியே நம்ம பயலும் போறா. ஒரு பாலடைஞ்ச வீடு ஒண்ணு காட்டுக்குள்ள அனாமத்தா கிடக்குது. அந்த வீட்டுக்குள்ளதான் வர. நம்மால சைடுல இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி
பாக்குறான். எதுக்கு? அதே பயதான் இருக்கிறான். என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான் சிகரெட் அடிச்சுக்கிட்டு. என்னால முடியலங்கிற அவ. கிளிப்பிள்ளைக்கு சொல்றாப்புல சொல்லிட்டு இருக்கிறேன், அன்னைக்கு எல்லாமே பண்றேன்னு சொல்லிவிட்டு இப்ப ஆரம்ப இடத்துல வந்து நிக்கிறியே அப்படின்னு கேக்குறான். நீ மட்டும் அவனை போடல, நம்மளோட எதிர்காலம் எல்லாம் நாசமா போடுங்கிறா. எனக்கு புரியுது இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு, ஆனா வேற வழி இல்லைங்கிறான். நான் அவன் கூட இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. இப்ப எங்கேயோ சேலம் போறேன்னு கிளம்பி இருக்கான்ல, அப்படியே அவன் காணாம போயிட்டான்னு சொல்லிடலாம். எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடு, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு ஏன் பொண்டாட்டிய நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறான் அவன். அப்புறம் நாம 2 பேரும் ஒன்னா அமைதியா ஒரு புது வாழ்க்கை வாழலாங்கிறாப்ல. நமக்குன்னு ஒரு அழகான வீடு, அதான் நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்கானே, அங்க நாம குடும்பம் நடத்தலாம். இன்னும் உனக்கு அந்த சொங்கி பையதான் வேணுமா அப்படின்னு கேட்க, நம்ம பயலுக்கு நாடி நரம்பெல்லாம் புடைக்கும், அவெல்லாம் ஒரு வாம்பளையா, அவனை கொல்றதுக்கு நீ ஏண்டி இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம பைய கோவப்பட்டு துப்பாக்கி எடுக்கிறான். யோசிக்காம அந்த பொட்டை பயல போட்டு தள்ளன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம். சுட்டது நம்ம ஹீரோ கிடையாது. அப்ப யாரா சுட்டதுன்னு பார்த்தா, சுட்டது சாட்சாத் நம்ம ஹீரோவோட மனைவிதான். இவ நம்ம ஹீரோக்கும் தெரியாம புருஷனுக்கே தெரியாம வேற ஒரு போன் வச்சிருக்கா, ஒரு நார்மல் போன். அதுல யாருக்கோ கால் பண்ணி, நீங்க சொன்னாப்ல அவனை நான் போட்டுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பேச, இது என்னடா புது குழப்பமா இருக்கேன்னு அவனுக்கும் சரி நமக்கும் சரி குழப்பமா தான் இருக்குது. அந்த பக்கம் ஏதோ சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. பைனாக்குலர் எடுத்து தூரமா இருந்தாலும் அவன் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவன் கவனிக்கிறான். பார்த்தா ஒரு காஸ்ட்லியான கார் ஒண்ணு வருது. வந்ததும் கார்ல ஏறி உட்காந்துட்டான். உடனே இவன் மொபைலை எடுத்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். சார் நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், இதோட என்ன விட்டுருங்க சார், அந்த சோர்ஸ் ஃபைல தயவு செய்து டெலிட் பண்ணிடுங்க சார் அப்படிங்கிறா அவ. இங்க பாரு, நான் உன்னை எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ண சொன்னேனோ அந்த நோக்கமே நிறைவேறியாச்சு. இனிமே நீ எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லைன்னு ஒரு குரல். சொல்ல போனா நீ எப்பவோ இதுல இருந்து ரிலீவ் ஆக வேண்டியவ, அதுக்குள்ள இந்த பொறுக்கி உள்ள புகுந்து என்னென்னவோ பண்ணி தொலைச்சிட்டான்னு ஒரு சவுண்ட். என்ன பண்றது, அவன்கிட்ட ஒரு காப்பி சிக்கி இருந்துச்சு, இப்பதான் அவனே நீ போட்டல, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சத்தம். இனி அந்த சோர்ஸ் ஃபைல் டெலிட் ஆயிடுச்சுன்னு நீ நினைச்சுக்கலாம், அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம்னு சவுண்ட். கடைசியா ஒரே ஒண்ணு, இப்ப நீ சொண்டுக்குன்னையே அந்த சூர்யாங்கிற பயல, அந்த பொறுக்கி பயலோட பாடியை நீ கிளியர் பண்ணிடு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, என்னால உனக்கு இருந்த பிரச்சனையே நீ இருக்காதுங்கிறாப்ல அவரு. நாளையில இருந்து நீ பழையபடி நிம்மதியா இருக்கலாம்னு அந்த பக்கம் பேசுறா. அவனோட முகத்தை நமக்கு காட்டல. சரி சார்னு சொல்லிட்டு இவ சோகமா கீழே இறங்குற. வண்டி நம்பரை பார்த்து வச்சுக்கிட்டா. அப்புறம் தான் வண்டியை ஓட்டுற டிரைவரை இவன் கவனிக்கிறான். வேற யாரும் இல்ல, அந்த காம்படிட்டர் முதலாளி இருக்கிறார்ல அவரே தான். இவனுக்கு அது இன்னும் ஷாக்கா இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டா. பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். பாடியை இழுத்தா போனா கொஞ்சம் கூட நகரல. உட்கார்ந்து அழுகுறா. அப்பதான் பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாப்ல அவளுக்கு தோணும். பார்த்தா நிக்கிறது சாட்சாத் நம்ம பையலே தான். புருஷனை பார்த்தது அவ ஷாக் ஆகுறா. என்ன நடக்குதுங்க, யார் இவன், இவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எப்படி அந்த காம்படிட்டர் முதலாளி பன்ஷால உனக்கு தெரியும், இவனை ஏன் நீ கொலை பண்ணணும்னு பல கேள்விகள். அந்த ஆளோட உத்தரவை ஏன் நீ செய்யற, எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செய்து ஏதாவது பேசி தொலையாண்டின்னு கத்துறா. அப்புறம் அந்த காம்படிட்டர் முதலாளி கிட்ட ஏதோ சோர்ஸ் ஃபைல டெலிட் பண்ணிடுங்கன்னு கேட்டியே, என்ன ஃபைல் அப்படின்றதையும் கேக்குறான். உன் சம்பந்தப்பட்ட ஃபைல் ஏதாவது அவங்க கிட்ட மாட்டி இருக்குதா, அதை வச்சுதான் உன்னை பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாப்ல தலையாட்டுறா. ஏதாவது வீடியோ அப்படின்னு கேட்க அதுக்கும் ஆமாங்கிறா. ஏதாவது தப்பான வீடியோவான்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்கிறா. யாரோட, இவன் கூட இருக்கிற வீடியோவா, சீ அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடறா. எங்க இருக்கு அந்த வீடியோ, அதை பாக்கணும் அப்படிங்கிறா. அந்த பேக்ல இருக்கான்னு கேட்டா வேண்டாம், இவ பேக் எடுக்கிறா. தயவு செய்து எடுத்து கூட நான் பாக்கணும் அப்படின்னு கேட்டதும் கொடுத்துடுறா. பிளே பண்ணி பார்த்தா பொண்டாட்டி பத்தி ஏதாவது தப்பான வீடியோ வரும்னு பார்த்தா புருஷங்காரன் இவனை ஏதோ ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிக்குது, ஃபைல கொடுக்க வந்த பொண்ணு. அந்த பொண்ணு கூட இவன் கொஞ்சம் 1 மணி நேரம் இருக்கான் போல. இதை நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஹனி டிராப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசங்களோட சபலத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொண்ணை ஏவி விட்டா பசங்க பாஞ்சிருவாங்க, அந்த வீடியோ எடுத்துறது அப்புறம் மிரட்டுறது. கோயம்புத்தூர்ல ஒரு ஆபீஸ் ஓபனிங் அப்போ இந்த மேட்டர் நடந்திருக்குது. ஸ்டார்டிங்ல வீடியோல வர்றது மட்டும்தான் இவனா, அதன் பிறகு வந்தது எல்லாம் இவனே கிடையாதா. ஆக்சுவலா அந்த பொண்ணு கட்டி பிடிக்கும் போது இவன் தள்ளி விட்டுட்டாங்க வந்து கிளம்பிடுறான். அதன் பிறகு தன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வச்சு இந்த வீடியோவை கிராஃப் பண்ணி இந்த ஆக்டிங் எல்லாம் ரெடி பண்ணிருக்கானுங்க. சத்தியமாத நாள்ல அப்படின்னு இவன் பதறிக்கிட்டே பேச, இந்த வீடியோல நீ இருக்கிறது, இந்த வீடியோல இருக்கிறது நீ இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற அவ. ஆனா ஒரு கால் இந்த வீடியோ வெளியில ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன தவிர இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இதை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற அவ. அந்த காம்படிட்டர் முதலாளி ஏதோ செத்து கிடக்குறானே சுரேஷ்னு அந்த பொறுக்கி மூலமா தான் இந்த மேட்டரை சொல்லி லைட்டா மிரட்ட முயற்சி பண்ணிருக்கிறான். இதே இடத்த வச்சுதான் டிமாண்ட் பேசியிருக்கிறாரு அந்த முதலாளி. எனக்கும் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, எனக்கு அவன் வேலை பார்க்கிற அந்த எஸ்டேட் தான் பிரச்சனை. அந்த எஸ்டேட் நஷ்டமடையணும், பேங்க்ரப்ட் ஆகணும், அந்த எஸ்டேட் தூக்கி போட்டு அவன் என்கிட்ட வந்து வேலை பார்க்கணும், இதுதான் என்னோட ஆசைங்கிறாப்ல அவர் பேசுறாரு. வீட்டுல அந்த எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஜெராக்ஸ் போட்டு எனக்கு கொடுன்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அவனோட நம்ம ஹீரோவோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ், கால் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அது போதும் தான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்தா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேங்கிறாரு. அப்படி சொல்றத செய்யல இந்த வீடியோ வைரல் ஆயிடும்
அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். நம்ம பையனோட கேரக்டர் எப்படிங்கறத பொண்டாட்டி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. வண்டி எதுக்கு ஏதாவது ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது எவனால ஒரு டாப் போட்டு பேசிட்டாலே 2 நாள் அப்செட்டா இருப்பானா. குடிகாரன் எவனோ தெரியாதனமா போனை போட்டு ஏதோ பேசிட்டு ஒரு வாரத்துக்கு இவன் டென்ஷனா இருந்தானா. இது இவ்வளவு பெரிய மேட்ரு. இதுக்கு தான் புருஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு இவளுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோல நீ இல்லங்கிறது உனக்கு எனக்கும் தெரிஞ்சாலும் மத்தவங்களோட பார்வையில நீ எப்படி இருப்போமோன்னு ஒரு பயம் உனக்கு எப்பவுமே இருக்கும். அவங்க கேட்ட ஜெராக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கா. அதன் பிறகுதான் அவளுக்கு ஒரு மேட்டர் தெரிய வந்திருக்கு. அந்த ஹனி டிராப்புக்காக ஒரு பொண்ணை பயன்படுத்தினாங்க இல்ல, அந்த பொண்ணே வேற யாரும் இல்ல, சாட்சாத் செத்து கிடக்குறானே சுரேஷ், அவனோட பொண்டாட்டி தாங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்ததா. ஸ்டார்டிங்ல ஃபுல்லா நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு கொரியர் பாய் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தானா. திடீர்னு எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன், நீ இல்லாம வாழ முடியாது அப்படி இப்படின்னு திருப்பி ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பத்தி அந்த காம்படிட்டர் முதலாளி கிட்ட சொன்னா, கொஞ்சம் பொறுத்துக்கமா, சில நாட்கள் தான், அவங்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கன்னு சொல்லிட்டாப்லையா முதலாளி. நான் அமைதியா இருக்கு அதான் அட்வான்டேஜா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு ஒன்ன கொல்றதுக்கே பிளான் போட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் என் கையால கொல்லணும்னு வேற சொல்லிட்டு இருந்தான். பயங்கர டார்ச்சரா இருந்தது. இத பத்தி அந்த காம்படிட்டர் முதலாளி கிட்ட சொன்னேன். அந்தாலு அவன் கொடுக்குற துப்பாக்கியை வாங்கி அவனையே கொன்னுடு, ஏன்னா துப்பாக்கி வாங்கி கொடுக்குற லெவலுக்கு வந்தானா அவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனை கொன்னுடுன்னு முதலாளி சொல்லிட்டாரு. என்ன பண்ணனு தெரியாத ஒரு குழப்ப நிலையில தான் சரின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வாங்கி இருக்கிறான். ஆனா அதன் பிறகு என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. இப்ப வந்தது கூட அந்த துப்பாக்கியை திருப்பி கொடுக்கத்தான். ஆனா உன்னை பத்தி ஏதாவது பச்சை பச்சையா அவன் பேச ஆரம்பிக்கும் போது அதை தாங்கிக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டதா சொல்றான். அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தலையே சுத்துறாப்ல இருக்குது. சரி நீ ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு போலான்னு சொல்லி 2 பேரும் அடுத்து கிளம்பிடுறாங்க. அந்த வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த கொலை, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு இது எதுவுமே தெரியாது, இது எதுவுமே நடக்கல சரியா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை இறக்கி விடுறாரு. சுட்ட துப்பாக்கி இவங்கிட்ட தான் இருக்குது. அதோட கைரேகை எல்லாம் நல்லா அழிச்சிட்டு அந்த துணியை துப்பாக்கியோட சேர்த்து எங்கேயோ தண்ணியில வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டான். அடுத்து அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். அந்த வேலையில இருக்கும்போது ஒரு போன் கால், அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள காலு கட் ஆயிடுது. பாடிய தான் காரோட டிக்கில ஒரு வழியா ஏத்திட்டு டிக்கிய முடியாச்சு. இல்ல மூடுறதுக்குள்ள அடுத்த கால் அன்னோன் நம்பர்ல இருந்து தான். ஹலோ ஹலோன்னு பேசினா அந்த பக்கம் எவனும் பேச மாட்டேங்கிறாங்க. வேற ஒரு காட்டு பகுதிக்கு போய் அங்க குழிய தோண்டி பாடிய உள்ள போட்டு புதைச்சும் முடிச்சிட்டான். அப்பயும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். கால் அட்டெண்ட் பண்ணா ஒருத்தன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியும், அந்த காம்படிட்டர் முதலாளி தானே, டே பன்சால் நாயே அப்படின்னு பேசும்போது காலு கட் ஆயிடுது. உண்மையிலேயே அந்த பன்சால் முதலாளி தான் பேசினாரா, காம்படிட்டர் முதலாளி இல்ல வேற யாரான்னு தெரியல. என்ன நடக்குதுங்க, நீ அவனை எப்படி நம்பலாம்? அந்த முதலாளிய அவனே துப்பாக்கியை கொடுத்து அவனே உன்னை லவ் பண்றாப்ல ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவனையே டார்ச்சர் பண்ண சொல்லி அதன் பிறகு நீ காண்டாயி அவனுக்கே தெரியாம இந்த பக்கம் அவனை நீ போட்டுருன்னு ஒண்ணு போட சொல்லி இப்ப ஒரு கொலை நடந்து போச்சா, இந்த கொலையை காட்டி இனி அவன் பிளாக்மெயில் பண்ணலாம்ல. இது எல்லாமே அவன் போட்ட திட்டமா ஏன் இருக்க கூடாது? இப்ப செத்தவனும் பலியாடு, சுட்டவன் நம்மளும் பலியாடு அப்படிங்கிறாப்ல புலம்புறாரு. சரி விடு, இனிமே என் பேச்ச கேட்காம நீ எதுவுமே பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீட்டரை ஆன் பண்ண சொல்றாப்ல. அப்பதான் அவ நான் இன்னொரு விஷயத்தையும் உனக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு ஆரம்பிக்கிறா. உன்னோட கால் லிஸ்ட், உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட் இதையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொன்னாங்கல்ல, அதோடயே உன் போன்ல ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, நானும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொல்ல இவனுக்கு அடுத்த ஷாக். தனக்கே தெரியாம ரகசியமா ஏதாவது ஒரு கிட்டன் ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தா அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா எஸ், அதே ஆப் இவனோட மொபைல்ல இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்குது. அப்பப்போ ஒரு கால் வந்ததுல அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் வந்த காலை இவன் அட்டன் பண்ணும்போது கேமராவை அவங்க கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. பணத்தை இவன் தூக்கும் போது, பணத்தோட டிக்கில கிடக்கும் போது, பணத்தை இவன் புதைக்கும் போதுன்னு இது எல்லாத்தோட ரெக்கார்டிங்கும் கால் பண்ண அவங்கிட்ட இருந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து போச்சு வசமா மாட்டிக்கிட்டோன்னு வருத்தப்படுறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் உட்பட எல்லாத்தையுமே இந்த பக்கம் எவனோ ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கிறான். அடுத்து ஜன்னல் வழியா பார்த்தா போலீஸ் வண்டி இங்க வருது. யாரு என்ன கேட்டாலும் சரி எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு, மித்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி புருஷன் இந்த பக்கத்துல ஓடுறான். மேனேஜர் காலிங் சத்தத்தை கேட்டுட்டு இவளும் போய் கதவை திறக்கிற. அடுத்து பார்த்தா பிளாஷ் நியூஸ்லயே நம்ம ஹீரோவோட போட்டோவை போட்டு தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு கூட இவனுக்கு தப்பான உறவு இருந்தது, அதை தட்டி கேட்ட புருஷங்காரனை கொன்னு புதைச்சிட்டாரு அப்படின்னு இவரை பத்தி ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட தான் போயிருப்பாப்ல, துப்பாக்கி வாங்கினார்ல, என்னடா உன்னை பத்தி என்னென்னமோ நியூஸ் வருதுன்னு ஃப்ரெண்டே ஷாக் ஆகி கேட்கறான். இனிதான் என்ன சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் சொல்ல, இதை ஊட்டில இருந்து நீ பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம என்ன தேடி வந்து என்ன உன்ன இழுத்து விட்டுறாத, ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நீ என்னோட சமீபத்திய நண்பன், இப்பதான் உனக்கு எனக்கும் பழக்கமானது, உன்னை பத்தி வேற யாருக்குமே எதுவும் தெரியாது, அதனால நீ ரொம்ப சேஃப், எனக்கா ஒரு காரை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கூட ப்ளீஸ்னு கேக்குறான். எதுக்கு? உனக்கு கார் ரெடி பண்ணி கொடுத்து நான் போலீஸ் வண்டியில ஏறிக்கிட்டுவா, ஆள விடு சாமின்னு கூட போனா கைய பிடிச்சு கெஞ்சிடான். அவனும் இதுதான் கடைசி, இதன் பிறகு என்ன பார்க்க நீ வரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாப்ல. இந்த பக்கம் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட முதலாளி கேட்டுட்டு தானே இருப்பாப்ல, பாத்துட்டு தானே இருப்பாப்ல. முதலாளிக்கு கால் வருது இப்போ நம்ம பயக்கிட்ட இருந்து. எனக்கு உதவி தேவைன்னு முதலாளி கிட்ட பேசுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, நம்ம எஸ்டேட்டை பத்தி நியூஸ்ல கிளி கிளின்னு கிழிச்சிட்டு
பேசிட்டு இருக்காங்க, பேரு நாரிக்கிட்டு இருக்குது. என்னடா நடக்குதுன்னு கேட்டா எதையுமே நம்பாத, உனக்கு தான் என்ன பத்தி எல்லாமே தெரியுமே, நான் அப்படி பண்றவனா என்னன்னு கேக்குறாப்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காம்படிட்டர் முதலாளி பன்ஷால் தான் அப்படின்னு சொல்றேன். சரி, கொலை பண்ணதான் கொலை பண்ண, பாடியை ஏன் நம்ம எஸ்டேட்டுக்குள்ள புதைச்ச, வேற எங்கேயாவது புதைக்க வேண்டியதுன்னு கேட்டா இல்ல அதுதான் அவனுக்கு வேணும், தெரியாதரமா நான் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பேன். இப்ப நம்ம எஸ்டேட்டையே கூட போலீஸ்காரங்க சீல் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்களா. முதலாளி சொல்லி வருத்தப்படுறாரு. இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த காம்படிட்டர் பன்சால ஒரு வழி நான் பண்ணுவேன், ஆனா நீ சொல்றது பொய்யா இருந்துச்சு அப்புறம் ஒன்ன ஒரு வழி பண்ணிடுவேன் பாத்துக்கன்னு முதலாளி மிரட்டுறாப்ல. ஒரு 2 நாள்ல நான் கிளம்பி வரேங்கிறாரு முதலாளி. சரி நீ வா, நான் உங்ககிட்ட நேர்ல எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன், அதுவரை என்ன நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. உங்க அப்பா கிட்டையும் இதை பத்தி எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொல்லி வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாப்ல. அடுத்து நம்ம ஹீரோ அந்த காம்படிட்டர் முதலாளியுடைய வண்டியை கொஞ்சம் தூரத்துல இருந்து வாட்ச் பண்றாப்ல. சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த காம்படிட்டர் முதலாளி வெளியில வந்து வண்டியில ஏறத நம்ம பையன் கவனிக்கிறான். அவரோட வண்டியை ஃபாலோ பண்ணி இவனும் போறான். கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த காம்படிட்டர் முதலாளியை வாட்ச் பண்றான். யாருக்கோ அவரு காத்துக்கிட்டு இருக்கிறார். யாரையோ பார்த்து டாடா காட்டுறார். பார்த்தா அடுத்த ஷாட் எதுக்கு வருது, ஷாட் நம்ம ஹீரோவோட முதலாளி. 2 நாளைக்கு பிறகு நான் வரேன், நேர்ல பாக்கலாம்னு சொன்னார்ல, ஆனா ஆள் இங்கதான் இருக்கிறாப்ல. அதுவும் காம்படிட்டர் முதலாளிய பாக்குறதுக்கு வந்திருக்கிறார். 2 பேரும் ஜாலியா பேசிக்கிறத பார்த்து இவனுக்கு ஒன்னும் புரியல, தலகால் புரியல. போனை காட்டி ஏதோ அந்த காம்படிட்டர் முதலாளி பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் பேசி முடிச்சுட்டு நம்ம முதலாளி வண்டி எடுத்துட்டு கிளம்புறார். காம்படிட்டர் முதலாளிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் இப்போ இவரோட முதலாளியவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். ஊட்டிலேயே ஒரு வீட்டுக்கு வரா. ஊட்டில இப்பேற்பட்ட ஒரு வீடு வாங்கினத இவன் யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்மால மெதுவா அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சாச்சு. அங்க ஒரு ரூம் எப்பவுமே பூட்டப்பட்டு கிடக்குது. அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இந்த ஒட்டுமொத்த மேட்டரையுமே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது அந்த முதலாளி தான் போல தெரியுது. என்னென்ன பண்ணணுங்கிறத பக்காவா போலீஸ்காரங்களோ இல்ல மித்த ஆட்களோ ஒரு பிளான் பண்ணுவாங்கல்ல, ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே ரூம் போட்டு யோசிச்சிருக்கிறான் முதலாளி. ஜூலை 7ஆம் தேதினு வேற ஏதோ எழுதி மார்க் பண்ணப்பட்டிருக்குது. அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல நிறைய கேமராஸ் கனெக்ட் நவுன்னு கேட்டுட்டு இருக்குது. அதுல கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் தெரிய வருது, நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல ஒரு கேமரா வச்சு ட்ராக் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவோட ஆபீஸ ஒரு கேமரா வச்சு ட்ராக் பண்ணிருக்கான். ஃபேக்டரிய ட்ராக் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவோட கார்ல கூட ஒரு கேமரா இருக்கு. நம்ம ஹீரோவோட போன்ல கூட ட்ராக் பண்றாங்கல்ல, அதுன்னு நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நொடியும் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் செப்டம்பர் மாசம் போல்டரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஆடியோவை பிளே பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பல பேரு அவனை வேவ் பார்த்து அந்த அப்டேட்டை ரெக்கார்டிங்ல அமைச்சிருக்காங்க. அதத்தான் இவன் கேட்டு பாக்குறான். 9 மணிக்கு வந்தாரு, ரூம்லயே தான் உட்கார்ந்து இருந்தாரு. 11 மணிக்கு அங்க போனாரு, இங்க வந்தாரு, சோகமா இருந்தாரு, சிரிச்சாரு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஒருத்தவன் இந்த ஆப்பை பத்தி சொன்னான் இல்லையா, நான் சர்ப்ரைஸ் பண்ணேன், ஒரு ஆப்பை நான் என் லவரோட போன்ல இன்ஸ்டால் பண்ணேன், அவளோட ஸ்வீட்டான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணி ஒரு ஆல்பமா போட்டு கொடுத்தேன், அப்படி இப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் சொன்னான்ல, அதை கூட நான் கரெக்டா சொல்லிட்டேன் சார்னு பக்கா ஸ்கெட்சிங் எல்லாமே. சார் அவரோட காரோட டிக்கியை ஓபன் பண்ணாரு. உள்ள பார்த்தா ஒரு பணம் மாதிரி கிடந்ததுன்னு கூட அதை எவனோ பார்த்து ரெக்கார்டிங் அமைச்சிருக்கான்ப்பா. எப்படி இருக்கு இவனுக்கு தலையே சுத்துது. இந்த பக்கம் முதலாளியோ பீமுன்னு யாரையோ கூப்பிட்டு இருக்கிறான். யார் அந்த பீம்னு தெரியல. அப்புறம் அந்த ரூமுக்குள்ள முதலாளி கதவை திறக்க போறார். பார்த்தா உள்ள கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ வெளியில வரத பார்த்துட்டு நீரடா இங்க அப்படின்னு மிரண்டு போறான். ஏதோ போய் சொல்லி சமாளிக்க பாப்பாரு. நம்ம பையன் நம்பல, கையில கிடைச்சத வச்சு அடிக்க பார்த்தா இவன் தடுத்துறான். 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம பயலோட கழுத்தை பிடிச்சு முதலாளி நெரிப்பாப்ல ஊங்கி மூஞ்சில ஒரு குத்து, அடுத்து கழுத்தை பிடிச்சு இறுக்கிட்டாப்ல. ஏன்டா அப்படி பண்ணு கேட்டுதான் நம்ம பையன் அடிப்பான். மாத்தி 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கத்தி கிடைக்கும், எடுத்து கழுத்துல வச்சிடறான். ஏன்டா அதெல்லாம் பண்ணு விசாரிக்கிறான். சரி சொல்லிடுறேன்னு இப்பதான் முதலாளி வலிக்கு வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு கதை சொல்லியிருந்தாங்கல்ல, இவரோட அப்பாவும் முதலாளியுடைய அப்பாவும் நண்பர்களு ஒன்னாலாம் ஒரு காலத்துல வேலை பார்த்தாங்க வச்சாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா அசாம்ல 3000 ஏக்கருக்கு ஏதோ சொத்து இருக்குன்னாங்கல்ல, அந்த சொத்துக்கள் அத்தனைக்கு முதலாளி நம்ம ஹீரோவோட அப்பா தானா. அந்த எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவமான ஆள் தேவைப்பட்டது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு. இங்க ஊட்டியில இருந்த அப்பாவை யாரே நம்ம முதலாளியுடைய அப்பாவை வேலைக்கு உங்க அப்பா எடுத்துக்கிட்டாப்ல. உங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சவர் தான் என்னோட அப்பான்னு அந்த முதலாளி எடுத்து சொல்றான். எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்து A to Z எல்லாத்தையுமே அவர் பாத்துக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பீரியட்ல தான் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. வாய் பேச முடியாம படுத்த படுக்கையா கிடந்தாரா நம்ம ஹீரோவோட அப்பா. அப்பதான் இந்த முதலாளியுடைய அப்பாவுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, யாரும் இல்லாம தனியாவே வாழ்ந்தாரு அந்த மனுஷன். அந்த சூழலை தனக்கு சாதகமா அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. நம்ம ஹீரோவோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் தனதாக்கிக்கணும்னு அவரு முடிவு பண்றாரு. சொத்துக்காக இதெல்லாம் பண்றதா இருந்தா கைக்குள்ள இருந்த என்ன எப்பயோ கொண்டு போட்டுருக்கலாமே, சொத்தை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பின்னாடி இருந்து எவனோ தலையில ஓங்கி அடி.
அடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம முதலாளியுடைய அப்பா. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் துரோகம் பண்ணார்ல அதே ஆள். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாப்ல. கேட்டிருந்தா நானே எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் அப்படின்றாப்ல. யாரு? நம்ம ஹீரோ. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம் இல்லையா அப்படிங்கிறாப்ல. நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலங்கிறாப்ல அவரு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா? திறமை இல்லாமையா அசாமுக்கு வேலைக்கு போனவரு 3000 ஏக்கருக்கு சொந்தக்காரரானாரு. ஆனா என்னோட அப்ப இருந்த ஒரு எஸ்டேட்டை 10 வருஷத்துல வித்து காலி பண்ணி எங்களை ஓட்டாண்டி ஆக்கிட்டான். எல்லாத்தையும் சூதாட்டத்திலேயே இழந்துட்டானா. தான் பிறக்கும் போது இளவரசர் மாதிரி அந்த பெரியவர் பிறந்தாரா. ஆனா அவங்க அப்பா சாகும் போது எல்லாத்தையும் உருகிட்டு போயிட்டாரா. இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆளான உங்க அப்பா அந்த 3000 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை வாங்கினதும் நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு ஆள் வேணும்னு தேடிட்டு இருந்தார். அப்பதான் நான் அவர்கிட்ட வேலைக்கு போனேன். உங்க அப்பனுக்கு எப்ப ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்பவே கடவுளா பார்த்து தனக்கு ஒரு வழிகாட்டுறாப்ல. மறுபடியும் எஸ்டேட் முதலாளி ஆயிடலாங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. என்ன விலை கொடுத்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் முடிவு பண்ணாப்ல. அந்த பிளானுக்காக அந்த சொத்துக்களை வாங்குறதுக்காக வேற வழி இல்லாம படுக்கையில கிடந்த உங்க அப்பனை நான் தான் கொன்னு பரலோகத்துக்கு அனுப்புனதா அந்த பெரிய மனுஷன் பேசுறான். ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் அந்த பெரியவரு நம்ம ஹீரோவை இங்கேயே கட்டி போட சொல்றாப்ல. போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கலாமேன்னு. ஆனா இவன் உஷாராயி புள்ளையும் தள்ளி விட்டுட்டு அப்படியும் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அடுத்த காலையில 4 மணிக்கு சத்தம். எங்க ஃப்ரெண்ட பக்கம் தான் வந்திருக்காப்ல. மறுபடியும் கடைசி உதவின்னு வந்து நிக்கிறா. எந்த உதவி பண்ண முடியாது, கிளம்புகிறாப்ல. எதுவும் தர முடியாது, இடத்த காலி பண்ணுங்கிறாப்ல. நான் வண்டி ஓட்டிட்டு போனா அங்கங்க செக் பாயிண்ட் இருக்கு, போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன். கலார் வரைக்கும் நீ எனக்கு டிரைவர் வேலை பாரு, அதன் பிறகு நான் ஓட்டிக்கிறேன். இதுதான் கடைசி உதவின்னு கேட்க இதுக்கப்புறம் என்கிட்ட வராதுன்னு சொல்லி ஃபைனலா ஒரு வாணியை போட்டுட்டு டிரைவர் வேலை பாக்குறதுக்கு ஃப்ரெண்டு வராரு. ஒரு வழியா சொன்னபடியே எல்லாத்தையும் கடந்து ஒரு கிராமத்தை வந்து சேர்றாங்க. இது நம்ம ஹீரோவோட பழைய வீடா. தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நானும் எங்க அப்பாவும் இங்கதான் இருந்தோம்னு எடுத்து சொல்றேன். ரொம்ப நேரமா அதோ தேடிட்டே இருக்கிறான் போல. அசாம்ல இருக்கிற ஒரு சர்ச்சோட அட்ரஸ்ல இருந்து ஒரு லெட்டர் இவங்க அப்பா பேருக்கு வந்திருக்கும் போல. ஒரு பழைய லெட்டரை அவன் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். அதனால அந்த அட்ரஸ் சர்ச் பண்ணி அசாம்ல இருக்கிற அந்த சர்ச்சோட நம்பரை கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு போன் பண்ணி பேசுறான். அந்த சர்ச்சில் இருக்கிற ரோமன்கிற ஒரு பாதிரியாரு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு எப்பயோ லெட்டர் போட்டிருக்கிறார். அதனால அவரை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். நம்பரும் கிடைச்சிருச்சு. அவரை கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவர் ஒரு மேட்டரை சொல்றாரு. பெருசா நண்பர்களோ சொந்த பந்தமோ உங்க அப்பாவுக்கு கிடையாது, எல்லாமே எங்க சர்ச்சு தான். சர்ச்சில் இருந்த எல்லாரையும் தான் குடும்பமா நினைச்சாரு. அவரு சர்ச்சுக்கு நிறைய செஞ்சாரு. அதனாலதான் உன் பேர்ல இருக்கிற ஒரு உயில அவர் சர்ச்சை நம்பி எங்க கிட்ட பாதுகாப்புக்காக கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என் பேர்ல உயிலு அதுவும் உங்க சர்ச்சுல இருக்குதா அப்படின்னு ஷாக்கா கேக்குறான். என்ன ஏதோ புதுசா கேக்குறாப்ல கேக்குற, உனக்கு இந்த உயிலை பத்தி அந்த தாமஸ் பையன் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்ல அறவரையா சொன்னாப்லன்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அதுல அந்த உயில்ல என்ன எழுதிருக்குன்னா, தனக்கு பிறகு தன் வாரிசுக்கு ஒட்டுமொத்த சொத்துக்களும் போய் சேரணும். ஒரு கால் அவனுக்கு போய் சேராம ஏதாவது தடங்கள் ஏற்படுற பட்சத்துல அந்த சொத்துக்கள் எல்லாம் சர்ச்சுக்கு போய் சேரணும்னு இவங்க அப்பா எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. பாவம், உன் கல்யாணத்தை கூட ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டீங்க. நம்ம சர்ச்சில் பண்ணிருந்தா ஜாம் பண்ணிருக்கலாமே. அந்த தாமஸ் பையலும் சர்ச்சுக்கு ஒன்னு கூட்டிட்டே வர மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு வரணும் என்ன அப்படின்னு பாதிரியார் வெகுலியா பேசுறாரு. இப்பதான் எல்லா புத்துணட்டும் இவனுக்கு புரியுது. சரி பாதிரியார், உடம்ப பாத்துக்கங்க, நேர்ல வந்து நான் உங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன டவுட்னா, என்ன போலீஸ்ல மாட்டி விடணுங்கிறதா அவங்களோட பிரதானமான நோக்கமா இருக்கு. அது ஏன் அதான் புரியல அப்படிங்கிற அவ்வளவு புலம்புறா. அதே சமயம் ஃப்ரெண்டோ ஒரு அதிர்ச்சியில இருக்கிறார். ஏன்னா பக்கத்துல நிக்கிற நம்ம ஹீரோவுக்கு அசாம்ல 3000 ஏக்கருக்கு சொத்து இருக்குதா. அதுதான் அவனுக்கு மறைச்சியா இருக்குது. நீ அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா அப்படின்னு கேக்குறான் ஃப்ரெண்டு. நீ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரிஞ்சிருந்தா எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிருப்பேன் அப்படிங்கிறாப்ல. டே என்னடா சொல்றேன்னு கேட்டா, சமீபத்திய நண்பன் உன்னை போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, ஆனா போலீஸ் நேற்று ராத்திரியே மோப்ப முடிச்சு என் வீட்டுக்கு வந்தாங்க. என் வீட்டுக்கு எதுக்க ஒரு சிசிடிவியும் பிக்ஸ் பண்ணாங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லாம விட்டுட்டேன். இப்ப எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. ஜெயிலு அது எதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அதனாலதான் எங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ மாட்டிக்கு போகணும் பயந்துட்டு நீ என் கூட வந்ததுல இருந்து ரியல் டைம் லொகேஷனை வாட்ஸ்அப்ல போலீஸ்காரங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டானா. போலீஸ் எப்ப வேணாலும் இங்க வரலாம், தயவுசெய்து தப்பிச்சு போயிடுங்கிறாப்ல. நம்ம அளவு உடனே அங்க இருந்து தப்பிச்சு வரதுக்கு முயற்சி பண்றான். மச்சான் சாரிடான அங்க இருந்து மன்னிப்பும் கேட்கிறாப்ல. போலீஸ் வண்டி கரெக்டா இவனை மோப்பம் பிடிச்சு வந்துருச்சு. விரட்டி வந்துகிட்டு இருக்கு. ஒரே சேசிங் தான். வண்டி நிப்பாட்டிட்டு கிடைக்கிற தூரத்துக்கு எல்லாம் விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல ரவுண்டு கட்டி பிடிச்சிடறானுங்க. போலீஸ் வண்டியில ஏத்தி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஊட்டி கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த குற்றவாளி மார்ட்டின் சிறைபிடிப்பு அப்படின்னு நியூஸ்ல வருது. கேஸ விசாரிச்சு ரெட்ட ஆயுள் தண்டனை யாருக்கு? நம்ம ஹீரோக்கு கொடுத்தாங்க. ரெட்ட ஆயுள் காலம். அடா பாவமே. கோர்ட்ல இந்த தீர்ப்பு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஜெயில இருக்கிற இவனை யாரோ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கடந்த 2.5 மாசமா இவன் ஒரு அக்ரெசிவான கைதின்னு சொல்லி யாருமே பேசக்கூட முடியாத ஒரு செல்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. என்ன மனதளவுல பாதிப்புப்படுத்தி மென்டல் ஆக்கி ஊரே என்ன பார்த்து காரியத்து ப்ராப்ளம் பண்ணி சைக்கோவாக்கி கொலகாரனாக்கி இப்படி ஜெயில போறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. இப்படி நான் ரெட்ட ஆயுள் காலத்தை ஜெயில கழிக்கிற அதே சமயம் என் சொத்துக்களை அவங்க நல்லா ஆளலாம். இதுக்காகத்தான் அதெல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு வருத்தப்படுறான். இவ்வளவு நாள் இது எதுவுமே தெரியாம ஒரு கோமாளி மாதிரி நான் இருந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் இனி அவங்களை சும்மா விட போறது இல்ல. இனி ஏன் ஆட்டம் எனக்கு அவங்க பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலுக்கு நான் கொடுக்க போறேன். நான் வருவேன், வெளியில வருவேன். அவங்கள பழி தீக்காம என் ஆத்திரம் தீராதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு பார்த்தா பொண்டாட்டி தான் நிக்கிறேன். நீ யார பத்தி பேசுற, யார பழி வாங்க
வாங்க போற, யாருக்கு என்ன கிடைச்சது எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க பொண்டாட்டி. அது ஒரு பெரிய கதை, 25 வருஷம் ஸ்டோரி, இப்ப சொன்னா புரியாதுங்கிற அவன். நீ ஒண்ணு பண்ண, ஒரு நல்ல லாயரை பிடிச்சு சீக்கிரம் என்ன பெயில் எடுக்கிற வழிய பாரு, உன் மாமாட்ட சொல்லி இதை மட்டும் பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் அடுத்த ஆப்பு பின்னாடி ஏட்டையா, லீனா தாமஸ் உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நம்ம ஹீரோ பேரு மார்டின், அப்ப பொண்டாட்டியோட பேரு லீனா மார்டின் தானே இருக்கணும். ஆனா ஏட்டையா கூப்பிட்டது லீனா தாமஸ். தாமஸ் யாரு? நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு துரோகம் பண்ணார்ல அந்த ஆளோட பேரை இந்த லீலாங்கிறவ ஏன் தான் பேருக்கு பின்னாடி போடணும்? ஒண்ணு புருஷன் பேரை பின்னாடி போடுவாங்க, இல்ல அப்பன் பேரை பின்னாடி போடுவாங்க. அப்போ அந்த தாமஸுக்கு பிறந்தவதான் இவளா? நம்ம முதலாளின்னு ஒருத்தனை கூப்பிடுறோமே, அந்த முதலாளியுடைய தங்கச்சி தான் இவளா? அப்படியே பிளாஷ்பேக்ல பார்த்தா இவ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணது கூட லீலா மகாதேவன், அப்பா பேரு மகாதேவன், அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஒரு அங்கிள் தான் என்ன எடுத்து வளர்க்கறாருன்னு இப்படி ஸ்கூல் படிக்கும் போதே போய் சொல்லிதான் அவ வந்திருக்கிறா, கூடவே பழகி இருக்கிறா. அப்பயே பல வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணணும்னு குடும்பமா சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க. இப்பதான் அவனுக்கு அந்த உண்மை தெரிய வருது. அப்படியே மிரண்டு போய் பாக்குறான். அவளோட ரியாக்ஷனும் ஃபேஸ் ரியாக்ஷனும் இப்ப மாறுது. நெத்தியில வச்சிருந்த பொட்டையும் எடுக்கிறா. ஏன்னா தான் ஒரு இந்து பொண்ணுங்கிறாப்ல நடிச்சிட்டு இருந்தா, உண்மையிலே இவ கிறிஸ்டின் பொண்ணு, அதுவும் அந்த துரோகம் பண்ண அந்த குடும்பத்துல பிறந்தவ. மார்டின் உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குங்கிற. உனக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதுக்கே 25 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா நாங்க 25 வருஷமா பிளான் போட்டு எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க அப்பா சொல்லி சொல்லியே வளர்த்திருக்கிறாப்ல. தாத்தா பண்ண அந்த தப்புல எஸ்டேட் எல்லாத்தையும் இழந்து எப்படி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கன்னு. அதனாலதான் ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கண்காணிப்பா இருந்து 25 வருஷமா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்காங்க. நீரடா அசால்ட்டா வெளியில வருவ, பழி வாங்க வேணும் சீனை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குற. அதுல ரொம்ப தெளிவா, இதுல சர்ச்சில் இருக்குல்ல ஒரு உயிலு, அதுல நம்ம ஹீரோ மார்டினோட அப்பா என்ன எழுதியிருக்காருன்னா, அவரோட காலத்துக்கு பிறகு தன் சொத்துக்கள் எல்லாம் தன்னோட பிள்ளைக்கும் பிள்ளையோட குடும்பத்துக்கும் போய் சேரணும். ஒரு கால அவர்களுக்கு போய் சேர முடியாத பட்சத்துல சர்ச்சுக்கு போய் சேரணும். இப்படி அவர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரா. உன் குடும்பம் யாரு? உன் மொண்டாட்டியான நானு. இப்படி சொன்னதும் அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். அவன் ஷாக் ஆனாலே எதுக்கு இருக்கிற ஆட்கள் அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆவாங்க. அத கரெக்டா சொல்றா. என்ன என் மூஞ்சி ஒண்ணு பாக்குறதுக்கு அப்படியே பிளரா தெரியுதான்னு. உன் உடம்புக்குள்ள என்ன வியாதி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறது கூட உனக்கு தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு குண்டை தூக்கி போடுற. நீ மென்டலா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லாம வளரணும்னு பார்த்து உன்னை வளர்த்ததே எங்க குடும்பம் தான் அப்படின்னு ஒரு குண்டு போடுற. உன்னை இதுவரை நாங்க கண்காணிச்சோம், இனியும் கண்காணிப்போம். சோ உனக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் இதுதான், உன் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டு வாழ்ந்து செத்துப்போ அப்படின்ட்டு கிளம்புற. அதோட மட்டும் இல்லாம அவன் போட்டு விட்டுருப்பான்ல கல்யாண மோதிரம், அதை உருவி அவங்கிட்டே வீசி எரிஞ்சிட்டு பொம்மலாட்டத்துல நாங்க ஆட்டுற பொம்மை தான் நீ, ஆட்டுறதெல்லாம் எங்க குடும்பம் தான் சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போயிட்டே இருக்கிற. அப்படியே மிரண்டு போய் வாய் புலந்து துரோகத்தோட உச்சியில இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஜெயிலுக்குள்ள வந்தா ஜெயில பல கைதிகள் சிசிடிவி கேமரா மாதிரி இவனை உத்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான் ஏது பண்றான் இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே உள்ள இருக்குது. இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கூட அவங்க ஹேக் பண்ணி கண்ட்ரோல்ல எடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். அவன் கொடுத்த அந்த கல்யாண மோதிரத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்களை எதிர்த்து தன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம அவன் குளம்படிக்க அப்படியே படமும் அந்த இடத்துல முடியுது. இந்த படத்தை எழுதி இயக்குனவரு சுனில் தேவா. அந்த பயலுக்கு வாய்ப்பு இருந்தா எவனாவது கோயில கட்டுக்கப்பா. நம்ம பார்த்த தமிழ் படங்கள்லயே இவ்வளவு ட்விஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படத்தை இதுவரை யாரும் எடுத்ததில்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பா ஒர்த்தா இருக்குது. அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகுன்னு அங்க எழுதுறாங்க. என்ன நடந்திருக்கு இந்த சில வருடங்களுக்கு பிறகு? உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் அந்த பக்கம் வர. நீ என்னடா இங்கன்னு கேட்டா, உனக்காகத்தான் நான் வாலண்டியரா உள்ள வந்திருக்கிறதா ஃப்ரெண்டு சொல்றான். உன் மேட்டர் எல்லாத்தையுமே நான் இங்க ஒரு ஜெயில் கைதி கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஆளு பெரிய ஆளு, அவர் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு, வா அவரை பார்க்க போலான்னு ஃப்ரெண்டுக்காரன் கூட்டு வரான். அந்த பெரிய ஆளும் ஜெயில தான் இருக்காரா. ஒன்னா பாக்குறதுக்கு வரானுங்க. அவரை பார்க்க போறதுக்கு வெளியில நிறைய பேர் செக்யூரிட்டி மாதிரி கைதிகளே இருக்கிறாங்க. அவர் தான் வர சொன்னாரு, அண்ணனை பார்க்கணும் சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க. யாரையா அந்த அண்ணன்னு பார்த்தா, அட நம்ம அருண் பாண்டிய. அங்க அவரு என்ன தம்பி உண்மையிலேயே நீ தானா, அப்படி உங்ககிட்ட என்னப்பா சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டா, அசாம்ல 3000 ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொல்லுவா. சரி உனக்காக நான் ரிஸ்க் எடுத்து உதவி பண்றேன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா 1000 ஏக்கர் தர்றேன்னு சொல்றான். அவருக்குமே ஷாக்கா இருக்கு. அடுத்து பார்த்தா கதையோட ஓட்டமே வேற மாதிரி மாறுது. ஜெயில நம்ம பயில வேவு பார்த்தாங்கல்ல, அவங்க எல்லா பேரையும் அருண் பாண்டியனோட ஆட்கள் போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் யாரு இந்த கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இனி நாம என்ன சொல்றோமோ அதத்தான் அவங்க பார்த்தாப்லயும் கேட்டாப்லயும் வெளியில மெசேஜ் அனுப்புவாங்க. இனி இவங்க எல்லாம் நம்ம பக்கம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஜாமீனும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இன்னும் 10 நாள்ல வெளியில போறோங்கிறாரு அருண் பாண்டியன். அவங்க எப்படி ஒன்ன வேவு பாக்குறாங்களோ அதே மாதிரி அந்த தாமஸ் ஃபேமிலிய என்னோட ஆட்களை விட்டு நான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. 24 மணி நேரமும் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்களா அருண் பாண்டியனோட ஆட்கள். இப்போ அந்த துரோகம் பண்ண குடும்பத்துல பெரியவர் இருப்பார்ல, அவர் மைசூர்ல ஏதோ உடம்பு சரியில்லாம செட்டில் ஆயிருக்கிறாரா. அவரை பாத்துக்க எஸ்டேட்டை பாத்துக்கன்னு அசாம்ல இருந்து மைசூருக்கு புல்ல பறந்துகிட்டு இருக்கிறா. அப்புறம் பொண்ணு அதான் நம்ம ஹீரோட பொண்டாட்டி, அவளோ ஒரு பெரிய பைக்கரா. எப்ப பார்த்தாலும் டிராவல்ல பைக்லயே சுத்திக்கிட்டே திரிவாளாம். மாசத்துக்கு 15-20 நாள் டிராவல் பண்ணி கிளம்பிட்டே இருப்பாளாம். இப்ப கூட பார்த்தா மைசூர்ல இருந்து எங்கேயோ தனியா டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறா. எங்க போய்கிட்டு இருக்காங்கிறது அவளுக்கே தெரியல. இருந்தாலும் நம்ம ஆட்கள் விடுவாங்களா
இருக்கா சுத்தி ஸ்கெட்ச் போட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. இதோ பாருன்னு நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அங்க இருந்து லைவ் கேமரால காட்டுறானுங்க. ஜெயிலே இருந்தாலும் இவங்க அதை பாக்குறதுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. பைக் மேல கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா ஜெயில கல்யாண மோதிரத்தை கழட்டி கொடுத்தால அந்த மோதிரத்தை கிஃப்டா அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் நம்ம பையன். அவளுக்கு குழப்பம், இது எப்படி இங்க வந்ததுன்னு. கூடவே ஒரு போனும் கால் போகுது. அந்த பக்கம் அவ போனை அட்டன் பண்ணா இந்த பக்கம் பேசுறது நம்ம ஹீரோ. இன்னைக்கு இவங்களோட கல்யாண நாளா, திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றான் ஜெயில இருந்து. மிரண்டு போயிட்டா. கடைசியா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதுதான் என்னால உன்னை சர்ப்ரைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்படுத்துவா. எனக்கு பிடிச்ச பிரவுன் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிற, நல்லா இருக்குன்னுவா. தயாராயிரம் பிடிச்ச பொண்டாட்டியே அப்படின்னு சொல்ல படம் இங்க முடியுதுங்க. அப்பப்பா பயங்கரம்ல. இதோட அடுத்த பாகம் வந்தா டெஃபினட்டா அதை கொண்டாடி பார்க்கணும் எல்லாரும். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.